தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலிருந்து எடுக்கிறார்கள். எடுத்து அங்கிருந்து தீவுத்திரை நோக்கி செல்ல இருக்கிறார்கள். நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தீவுத்திரையில் அவர் உடல் வைக்கப்படக்கூடிய இடத்தில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், சுதீஷ் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பது பற்றி அவர்கள் அங்கு ஆய்வு மேற்கொண்டார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு பிறகு விஜயகாந்தின் உடலானது இங்கிருந்து எடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக செல்ல தொடங்கி இருக்கிறது. அமரர் ஊர்தியில் அவருடைய உடல் வைக்கப்பட்டு தீவுத்திடலில் வைக்கப்பட இருக்கிறது. தொண்டர்கள், ரசிகர்கள் சூழ அவருடைய உடலானது கொண்டு செல்லப்படுகிறது. அதன் நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீவுத்திடலில் அதற்கான ஏற்பாடுகள் பந்தெல்லாம் அமைக்கப்பட்டு உருவம் பொழிந்த பேனர் வைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏதுவாக அதற்கான கட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 5 மணி தற்போது ஆகிறது. அவருடைய உடல் கோயம்பேட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது. எடுத்து அங்கு விஜயகாந்த் உடலானது தீவுத்திரை நோக்கி செல்ல தொடங்கி இருக்கிறது. 6 மணி அளவில் அவருடைய உடல் அங்கு கொண்டு செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் ஏற்கனவே அறிவித்தது போல அந்த திட்டத்தின்படியே தற்போது பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை விஜயகாந்தின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திரையில் வைக்கப்பட இருக்கிறது. விஜயகாந்தின் உடல் எடுத்து அந்த அமரர் ஊர்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அருகே பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். போலீசாருடைய பாதுகாப்பும் அங்கு போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுமக்கள், தொண்டர்களும் புடைசூழ விஜயகாந்தின் உடல் கொண்டு செல்லப்படுகிறது. நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அவருடைய உடலானது எடுத்து செல்லப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தீவுத்திடலை சென்று அடைவார்கள். 6 மணி முதல் 1 மணி வரை தீவுத்திடலில் விஜயகாந்தின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. விஜயகாந்த் வழக்கமாக அவர் எப்படி இருப்பாரோ, அதாவது எப்போதும் அவர் மாஸ்க் அணிந்து கொண்டே இருப்பார், கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டிருப்பார், கையில் கைகடிகாரம் மற்றும் மோதிரம் உள்ளிட்டவை எப்போதும் அவர் இருக்கக்கூடிய அதே தோற்றத்தில் தான் தற்போதும் அவருடைய உடலானது அந்த சவப்பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அமரர் ஊர்தியில் அவருடைய உடல் வைக்கப்பட்டு தீவுத்திரை நோக்கி விஜயகாந்தின் உடல் புறப்பட தொடங்கி இருக்கிறது. தீவுத்திரை நோக்கி விஜயகாந்தின் உடல் புறப்பட தொடங்கி இருக்கிறது. தேமுதிகவுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சென்னை கோயம்பேட்டில் இருந்து விஜயகாந்தின் உடல் எடுத்து அந்த அமர ஊர்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து புறப்பட இருக்கிறது. அங்கிருந்து புறப்படக்கூடிய விஜயகாந்த் உடலானது தீவுத்திடலில் வைக்கப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் மிக தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்புலாம் கூடுதலாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் இது விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அவர் நேராக தீவுத்திடலுக்கு செல்லலாம். அதற்கேற்ற வகையில் தான் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இடத்தில் வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த இடமாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது என்றால், கோயம்பேடு பகுதி என்பது அதிக வாகனங்கள் வரக்கூடிய ஒரு நெரிசல் மிகுந்த பகுதியாக உள்ளது. அதன் காரணமாக இன்று மாலை 4:45 மணி வரை அது உடல் கோயம்பேட்டில் வைக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு சென்னை முழுக்க சந்திக்கக்கூடிய அளவுக்கான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய காரணத்தால் உடல் பொதுவாக ஒரு இடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் தீவுத்திடலில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக மாலை வரை, அதாவது 4 மணி வரை வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அங்கிருந்து புறப்படுவதற்கு மிக தாமதமாக என்பதால் 1 மணி வரை, 6 மணி முதல் 1 மணி வரை விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு 1 மணிக்கு பிறகு அந்த விஜயகாந்த் உடலானது தீவுத்திடலில் எடுத்து மீண்டும் கோயம்பேட்டுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. அதற்கு ஏற்ற வகையிலான திட்டங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு விஜயகாந்தின் உடல் புறப்பட்டது. விஜயகாந்தின் உடல் தேமுதிக அலுவலகத்திலிருந்து புறப்பட்டது. அவருடைய உடலானது தேமுதிக அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு தீவுத்திடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. விஜயகாந்தின் உடல்